டேய் அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுகிட்ட சொல்லிருங்கடா. சொல்லிடுவோம். டேய் மாப்பிள, நீங்களாம் மேலே போங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பிரியா, நாங்கெல்லாம் அவுட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் வரியா? டேய் டேய், என்னடா இங்கே படுத்துருக்க? இன்னும் உள்ள படையில மாடிக்கு வா. நீ போ, நான் வரேன் போ. ஆளையும் சைஸையும் நீயும் வந்தீனா ஏ போடா, வந்தா நல்லா இருக்கும். வராம மட்டும் இருந்தாது பிரியா. நீ வந்தீன்னு வச்சுக்கேன், வந்தா நல்லா இருக்கும். பார்க்கணும்னு சொன்னா நம்மளாம் டூர் போலாம் பிரியா. இல்லைங்க பிரியா, என் நம்பு, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். ஏண்டா விஜய் தான் எப்பவும் பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பேன். ஓகே, நீ யாரு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்க? நாங்களா சாட் பண்ணக்கூடாதா? எங்க இருக்கும்? டேய், யாரா அவன் ஏன் ஜட்டியை போட்டு போறது? ஏய், ஜட்டியே போடலடா. நல்லா தெரியுது, போடா போடா. ஏய், இவன் கிடக்குறான், வாடா. டேய் டேய், ஏன் வண்டி எங்கடா எடுத்துட்டு போறீங்க? டேய் இருடா. டேய் இந்த வரேன்டா. சீக்கிரம் போட, போயிட்டு போகுது. டேய் நில்றா. எங்க தான போறீங்க? சொல்லிட்டு போங்கடா. டேய் உட்கார்றா. டேய் இவன் ஒருத்தன். டேய் நானும் வரேன். சீக்கிரம் போடா நீ. டேய் எங்க தான்டா போறீங்க? ரெண்டு பேருமே சைலண்டா வாங்கடா. நானே 2 நாளா காவியா பார்க்க முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன எகத்தாளமா போச்சுல? நீ காவியாவை பாப்பியோ, அங்க ஆயாவை பாப்பியோ, எனக்கு ஏதாவது உசார் பண்ணி கூடண்டா. டேய் மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாவது உசார் பண்ணி கூடண்டா. அப்படி யாராவது கிடைச்சா நான் விடுவேனாடா? டேய் யாரா இவங்க? தெரியலடா. நம்மள மாதிரி ட்ரிபிள்ஸ் போறீங்க. நல்லதா போச்சு. டேய் அவளை சேஸ் பண்றா. போடா போடா மாப்ள, சீக்கிரம் போடா. ஏய் போட்டனா பரவாயில்ல, டிவேமோ போடா. அவளை உந்தி போடா. பூஞ்சில பாரு. டேய் bro, அவளை சேஸ் பண்றா. டேய் வரடா. ஏய் டைம் போடா. போலீஸ் வந்துறா டேய். டேய் நில்லுடா. போலீஸா? ஏய் போலீஸ் பாக்க போறது ரைட்ல போய். டேய் அவங்க அங்க போறாங்க. நீ போடா நீ போடா. டேய் நம்ம தான் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. நீ போடா. சார் நில்லுங்க சார், லெஃப்ட்ல போங்க சார். சார் இனி தான் நினைக்கிறேன் சார், போங்க சார். டேய் நில்லுடா. டேய் பாக்கி டிக்கெட் போடா. சார் திரும்ப சார் நில்லுடா. இல்ல சார். பாக்கி எங்களை கேட்டா இல்லைன்று. இல்லவே இல்லைன்று. டேய் யாரா வந்துங்கப்பா? எங்கடா அங்க வரீங்க? கேக்கும்போது தெரியும் யாருன்னு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். டீயா காவியா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்ப 3 பேர் வந்தானுங்களே, அவனுக்கு எங்க? 3 பேர் யாரும் வரல சார். காப்பியில சக்கரை அதிகமா நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்கானுங்க. ஒன்னு போட்டா தான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளிய வாடா. வெளிய கூப்பிடு. வர சார். சார் உள்ள வெளிய அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் பெயிண்டிங் வந்து எந்த பெயிண்டிங் இருக்கு? ஏய் வர ராஸ்கல் நல்ல சொல்ல நீ. சும்மா நிப்பாடுங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தமா உங்க ஊர்ல. என்னது? நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தேனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு போய் மாதிரியா தெரியுது? we are all educated, you know that? you are educated. Yeah, yeah. அதிங்க எங்கடா 5 லட்சம்? சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். மை பாஸ் பாக்கி. எனக்கு சம்மதம் இல்லை சார். நான் சொல்றேன் நீ நல்ல. அடுத்து வந்துருக்கு சார். சார் மூடிட்டு வந்துடுறேன் சார். ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டேன்.
ஹலோ சொல்கிறேன் மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா. என்னாச்சுடா? போலீஸ் பாக்கி நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நேர்ல வா சொல்றேன். சரி நீங்கள் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நான் வக்கீல கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ஆளும் மண்டையும் பாரு. என்னடா தப்பிக்கலான்னு பார்க்குறியா? சார் ஸ்டேஷனே இப்போ தான் பார்க்குறேன், சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிக்கலாம் வா. ம். திருட்டு ராஸ்கல் உட்காரா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அந்த 5 லட்ச ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? 5க்கும் 10க்கும் டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில மொத்தமா 5 லட்ச ரூபாய் பார்த்ததா இல்லைங்க. அந்த பையனுக்கு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனானுங்களே. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. வேணும்னே என்னை கோத்து விட்டுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தது என் மோளை தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க. ஓ, நீ ஸ்டேஷன் வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமா? அப்ப அந்த டீ கடை என்ன உங்க ஆபீஸா? ஆபீஸுக்கு பீஸெல்லாம் ஒன்றும் இல்லையா. ஐயா இவன் ஜாதகம் இதில் இருக்குங்க. உன் ஜாதகம் இதில் தான் இருக்கா? ஐயா இது ஜாதகம் இல்லையா, அவனை செஞ்ச பாதகையா. டேய், இது என்ன உங்க கோட் வேர்ட்ஸாடா? மொத்தமும் கடன். அது கடன் தெரியாம இருக்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஐயா அவங்க படிச்சவங்கன்றதை இதுல தான் ஐயா கட்டுறாங்க. டேய் என்னடா உள்ள அடி வெளுக்கிறாங்க போல, தேவலாம் மாட்டி விட்டமேடா. உண்மையை சொல்றானா? சார் திருமலை ஸ்டேஷன்ல பேசுறேன் சார். பேங்க்ல 5 லட்ச ரூபாய் திருநெல்வேலியில புடிச்சாச்சு சார். விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். ஓவர். சம்மந்தம் இல்லாம அனுப்பிச்சுட்டு வந்துட்டோமே, சமாளிப்போம். யோ கான்ஸ்டபிள், ஐயா ஒரு 3 டீ எடுத்துமா. சரிங்க. டீ சாப்பிட்டு போ. 3 டீயும் உனக்கு தான். அத்த டிப்பு பர்ஃபெக்டா முடிப்போம். கூட்டிட்டு போய். ஏய் வா. எப்படி மிஸ் ஆச்சு? டேய் என்னாச்சு பாஸ்? என்னைய மட்டும் நேக்கா கோத்து விட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கியா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. வக்கீலா? அவங்களே விட்டாங்க. எதுக்குடா வக்கீல? அவங்கள விட்டாங்க, யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்து விடலான்னு இல்ல பாக்குறீங்க? பாஸ், கொன்றுவேன். அத பாரு வக்கீல கூட்டு வந்தாங்க சார். என்னப்பா இங்க லைட்டா போண்டா இல்லப்பா வீங்கணுமா இருப்பா. ஓகே, இவனே குழப்படாத, வக்கீல் வந்துட்டாரு. அண்ணே சாரிண்ணே, வக்கீல கூட்டு வர லேட் ஆயிடுச்சு. வக்கீல்னு அவர் அசிஸ்டன்ட்டை கூட்டு வந்திருக்காரு. கோர்ட்ல இருக்காருங்க. டேய் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. அண்ணே நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர விட்டுருப்பேனா? எல்லாம் இவ்வளவு அண்ணே நாளா அண்ணே டென்ஷன் ஆகாதே, நம்ம பையனே. வாணே வாணே. கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க பாஸ், உடம்புக்கு ஆகாதுல்ல. இன்னைக்கு கடை பக்கம் ஏய் பைக்குடா. தம்பி பாக்கியநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த பைய இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்கப்பா. இவனெல்லாம் மோசமான பையல, நீ அவனை கூட சேராத, இதுல மாட்டி விட்டுருவாங்க. அண்ணே என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? நீ போட்டு கொடுக்காம பொறுப்பா உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்படி சொல்ற? சரிங்கடா. நீ எப்படி சொல்ற? எடுத்து உள்ள வையா. நான் டேய். ஒத்துக்கவே மாட்டேன். அவரு சொன்னதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கா இல்லடா, எல்லாம் இவனால தான். டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. பிரியா யாரு உங்க எல்லாருக்கும் தெரியுமாடா? தெரியும். அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல. எனக்கே தெரியாம அவன் நம்பர் எடுத்து பேசிருக்கான்டா. இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் பார்ல தான். நம்மளாம் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம இவன் அவன்கிட்ட ஃபோன் கேட்டுக்கான்டா. அவளும் என்ன வாங்கி தர சொல்றா. டேய் எங்கடா ஃபோன் கேட்ட? எங்கடா அவள்கிட்ட ஃபோன் கேட்ட? நம்பலாம் பாறா. இவ்வளவு நாளா உங்களை ஒத்துமையா தான்டா பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அவட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. நான் கடையை சாத்தணும். டேய் நீ போடா, நீ உள்ள போய் உன் வேலையை பாரு, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தாவா கிளாஸ் சைஸ்ல இருந்துக்கிட்டு டேய் இப்போ என்னடா உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டிரைவர் உஷார் பண்றதுங்களா சாதாரணமா தெரியுதா? ஏய் நாம எப்படா உசார் பண்ணோம்? சொல்றா அவன்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் சேர்த்துக்கிற? நீ தானே பண்ண படா. சரி விர்ரா, கல்யாணமா பண்ணிட்டான், பேசிட்டு தானே இருக்கான். வாழை இவன் உஷார் பண்ணா விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, பேசிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? அது இருக்கட்டும், இவங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணாம தான் நாங்க அப்படி உட்காந்துருக்கோமா? இவன் யாருன்னு தெரியுதா? யார் இவரு? உன் சித்தப்பாவா? உனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி மொபைல் வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் தான் இவரு. என்கிட்டயும் பேசிட்டு ஒரே நேரத்தில் அவங்ககிட்டயும் பேசுறல. விஜய் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? டேய் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்றேன், நடந்தது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சரண் பண்ணது தப்பு. தப்புன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்னடா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா ஓகே தானடா? டேய் அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றான். மன்னிப்பா? நல்லா இருக்குடா. மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? அவ ரிப்ளை பண்ணாம இருந்தா நான் ஏன்டா பேச போறேன்? தப்பு அந்த பொண்ணு மேல இருக்கு. வேணும்னா அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. அவர் ரிப்ளை பண்ண நீ என்ன மெசேஜ் பண்ண? டேய் டேய் விட்றா. விட்றா. டேய் விட்றா.
நான் ரிப்ளை பண்ண தப்பு அவர் ரிப்ளை பண்ண தப்பு சொல்றா, கேளுடா. தான் இவனமோ பெரிய உத்தமி மாதிரி எங்க 2 பேர்கிட்ட பேசுற மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசுறாளோ ஏய் இப்ப என்ன நீ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றியா? அதுல என்ன சந்தேகம் விடுமா டேய் டேய், என்னடா இல்ல. அப்படி? டேய், உட்காருங்க. உட்காரா நீ. டேய், நீ போய் அங்க உட்காரா. உட்கார உட்கார லைன்ல கிராஸ் பண்ணி உட்கார்றா. நீ உட்காரா. நீ விடு பிரியா சும்மா தேவையில்லாம சண்டை போட்டு பண்ணுங்க இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் நீ விஜய் லவ் பண்றியா சரண லவ் பண்றியா இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேரு கிடைக்க கூடாதோ அந்த பேரு இவங்க 2 பேரால கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இவங்க 2 பேருமே வேண்டாம். அப்போ நான் வேணா ஏய். இல்லடா நான் வேணா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டுங்க. இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏய், பிரியா. பாடி. ஹே பாடி. ஏய் பிரியா, பிரியா, ஒரு நிமிஷம். இவ பாட்டுக்கு போறா. இனிமே இவனை எப்படி பார்க்கறது? சூப்பர்ரா உட்கார்றா Excuse me, இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல. இப்பதான் போறாங்க. ஆமா மச்சான். சிவா, ஆம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க அது டேய் இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இங்கே இல்லம்மா பிரியா என்ன தூது அனுப்பிச்சாளா எங்களை வேவு பார்க்க சொன்னாளா மரியாதை போயிடு போமா என்னடி இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல.